திடீர்னு அவங்க தாவேக்கா மாதிரி ஒரு பார்ட்டி ஆகி திடீர்னு ஒரு விஜய்ன்ற மாதிரி ஒருத்தரை பிடிச்சி முதலமைச்சராகவே ஆக்கிடலாம். அந்த மாதிரியான ஒரு பயம் வேற இதில் எங்களுக்கு என்னன்னா பயம் இவங்க கிட்ட இவங்க யாரை உருவாக்குவாங்கன்னு தெரியாது. புஷ்கனி யாரையாவது ஒருத்தர் உருவாக்கி விட்டுட்டு இவர் தான் தலைவர் அப்படின்றவார். அவருக்கு பேரறிஞர் அண்ணானாலே தெரியாது, ஆனால் அண்ணாவின் வாரிசுன்ட்டு வந்துடுவார், சொல்ல முடியாது. ஸோ காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர் அதை பேன் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். பூந்து பார்த்தா அதில் இருக்கிறதெல்லாம் கெஜ்ரிவாலுடைய நண்பர்கள் தான், வேற யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். ஆனா அதுல ஒரு 30 வயசு இளைஞர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு பார்ட்டியை யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நீங்க இதுக்கு போனீங்கன்னா டெலிகிராம் சிஸ்டம்குள்ளே போனீங்கன்னா அவன் போய் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டை ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவான். அதுக்கு ஒரு 350 லைக் வரும். அவன் என்ன பண்ணான்? அந்த ஃபுட்டை உருவாக்கினானா இல்லை அதுக்கு ஏதாவது அர்த்தம் சொன்னானா, அதை எப்படி தயாரிக்கணும்னு சொன்னானா? ஒரு கர்மமும் இல்லை. ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டால் பார்த்த உடனே அந்த டாப்பிங் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த நாடு இதையெல்லாம் நிறைய பார்த்துருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் ஏகப்பட்டதை பார்த்துருக்கு, பிரயோஜனம் இல்லை. மலையூர் மம்முட்டியான் படம் வந்தபோது தியாகராஜனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே ரசிகர் மன்றம் வந்துருச்சு. தியாகராஜன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா பிரசாந்த் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும், பிரசாந்த் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஜீன்ஸ் படத்தை பற்றி சொல்லணும். மறந்துருப்பீங்க, வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவங்க அப்பாவுக்கு வந்தது எல்லா பக்கமும் தியாகராஜன் ரசிகர் மன்றம், தியாகராஜன். இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். பணத்தால் நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம். மார்ட்டினுடைய மனைவி பணத்தை வைத்துக்கொண்டு லால்குடியில் ஜெயிக்கலாம்.